வெரி குட் ஆஃப்டர்நூன் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லோருமே? வெரி குட் ஆஃப்டர்நூன். ஆல் ரைட், ஸோ வி ஷல் கோ டூ அ குவிக் ரீகேப் அண்ட் தென் ப்ரொசீட் ஃபர்தர். ஓகேங்களா? ஸோ நம்ம குவிக் ரீகேப் பண்ணலாமா? எஸ். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்னா என்னது? ரெண்டு கான்சனன்ட் பக்கத்துல வந்தா அதுக்கு பேர் கான்சனன்ட் பிளெண்ட், ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் என்னென்ன நம்ம பார்த்தோன்றது ரீகேப் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு புதுசா என்ன பார்க்க போறோம்ன்றது. ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான்சனன்ட் நான் சொல்லியிருந்தேன், ப்ள ப்ள க்ள ஃப்ள க்ள அப்படின்னு. இது எல்லாமே பக்கத்துல பாத்தீங்கன்னா கான்சனன்ட் வருது. பிஎல் அப்படின்னா ப்ள ப்ள ப்ள. அப்புறம் க்ள 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 ஃப்ள 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 க்ள க்ள ப்ள ப்ள ஸ்ல. அப்போ ப்ள எண்ட் பிளெண்ட், க்ள அப் கிளப், ஃப்ள ஆக் ஃபிளாக். இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ சப்போஸிங் ஃபிளான்னு படிச்சிட்டோம்னா, ஃபிளான்னு படிச்சுட்டு பக்கத்துல ஒரு ஆ இருக்கு, ஃபிளாக் அப்படி ஆயிடும். ஸோ வவல கூட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த கான்சனண்ட்டை மட்டுமே படிக்கணும். ஃப்ளு ஃப்ளு ஆ ஃப்ளா. இப்போதான் ஆ ஆச்சு, ஃப்ளா ஆச்சு. ஓகேங்களா? ஃபிளாக் ஃபிளாக். க்ளு 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 ஆ கிளாட். ஓகே. ப்ளு 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 பிளா சொல்லக்கூடாது. இத ப ப அண்ட் இல் ப்ளு 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 ஆன் பிளான். ஸ்லிப் ஸ்லிப். ஆல்ரைட், ஸோ இதுதான் உங்களுக்கு நீங்க பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி இல்லோட என்னென்ன காம்பினேஷன்ஸ், இது எல்லாமே என்னது? இல்லோட என்னென்ன காம்பினேஷன்ஸ் கான்சனன்ட் வருது. இதெல்லாம் என்ன பார்த்தோம் நம்ம? ஓட என்னென்ன காம்பினேஷன்ஸ் வருது. எஸ் அதாவது ஓட என்னென்ன வருது? ஸ்க் ஸ்க். இது ரெண்டுமே ஸ்க் ஸ்க் தான். ஸ்ம ஸ்மா இல்ல. எப்போ மே ஆகும்? ஓட சேர்த்த பிறகு தான், ஆவோட சேர்த்த பிறகு தான் ஸ்மா ஆயிடும். ஸ்ம ஸ்ம ஸ்மாஷ் ஸ்னாப் ஸ்ன ஆப் ஸ்னாப். ஸ்ப் இல் ஸ்பில். ஸ்ட் அக்கு ஸ்டக்கு. ஓகேங்களா? கிளியரா? ஸோ அடுத்தது ப்ர. இது ஆரோட சேர்றது. இது வந்து எல்லாம் எஸ் ஓட எப்படி கான்சனன்ட் வருது, இது வந்து ஆரோட எப்படி கான்சனன்ட் வந்தா எப்படி படிக்கணும். பிரான்னு படிக்க கூடாது. அஷ் பிரஷ். கிரு ஆப் ட்ரு ஆக் டிராக். ஃப்ரு ஃப்ரு ஆ ஃப்ராக் ஃப்ராக். கிரு கிரு இப் இப்ப கிரிப். பிர் இன்டர் பிரிண்ட். ட்ரு ஆக் ட்ராக். ஓகே, கிளியரா எல்லாருக்குமே? All right, so let's go now to the next. ரைட், இப்போ நான் ரீகேப் பண்ணிட்டேன். இதுதான், இதுல இன்னும் நிறைய வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் ஒரு பிளெண்டு நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ தட் நீங்க பிளெண்ட்ஸ் நல்லபடி படிச்சிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ரீடிங்கும் ஆகும், ஈஸியாகவும் கூட்டி படிக்க வரும். ஏன்னா நிறைய பேர் பிளெண்டிங் பண்ண கஷ்டப்படுறீங்கன்னு நீங்க சொன்னதுனால நான் போன கிளாஸ் உங்களுக்கு பிளெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு பேர் என்னது? கான்சோனன்ட் பிளெண்ட். என்னது? கான்சோனன்ட் பிளெண்ட்ஸ். ஓகேங்களா? கான்சோனன்ட் பிளெண்ட்ஸ், ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா கா, இங்க வவல் வந்து ஓ வந்து ஷார்ட் சவுண்ட் போடுது, இங்க வந்து ஓ என்றது லாங் சவுண்ட் போடுது. கான்சோனன்ட் நன்ட் கான்சன். இந்த வார்த்தையை உங்களால படிக்க முடியும். கான் ஓ சோ கான்சோ அண்ட் கான்சனன்ட் பிளெண்ட் பிளெண்ட். பாருங்க, உங்களால இது கூட்டி படிக்க முடியுது. கான்சனன்ட் பிளெண்ட். புரியுதுங்களா? ஆல்ரைட், ஸோ போக போக இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை கூட உங்களால கூட்டி படிக்க முடியும். இது மட்டும் உங்களுக்கு இந்த ஓ ஏன் அதோட பெயர் சொல்லுச்சு, ஏன் லாங் சவுண்ட் சொல்லுச்சு, ஏன் ஷார்ட் சவுண்ட் சொல்லல அப்படின்றது மட்டும் நம்ம சிலபல்ல வரும்போது கத்துப்போம். பட் இப்போ நீங்க லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. தட் ஒரே வாவல் தான், ஒரு இடத்துல அதோட ஷார்ட் சவுண்ட் சொல்லுது ஆ என்றது, இன்னொரு இடத்துல அது ஓ என்றது அதோட லாங் சவுண்ட் சொல்லுது. ஓகேங்களா? கிரேட். ரைட், ஸோ உங்களுக்கு படிக்க வரணும். ரைட், ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் சவுண்ட் இருக்கு இல்லையா? பேலன்ஸ் என்னென்ன சவுண்ட் இருக்கு? என்னென்ன சவுண்ட் இருக்கு நம்ம ஏபிசிடில? நான் என்ன சொன்னேன்? இந்த குவ வார்த்தை, அப்புறம் வார்த்தை, இது எல்லாமே பேலன்ஸ். கரெக்டா?
இது எல்லாமே இன்னும் நம்ம சவுண்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? யூ வரைக்கும் தான் நம்ம படிச்சோம். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கல. ஓகேங்களா? நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, கியூன்றது எப்பவுமே யூவோட தான் சவுண்ட வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு ரூல் டைம் இருந்தா ரூலும் பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ இது வந்து குவ குவ குவ. இப்ப டக் வந்து குவாக் குவாக் பண்ற மாதிரி தான் இதோட ஆக்ஷன். குவ 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 குவ. நீங்க பாருங்க, குவன்றது எல்லா இடத்துலயும் வந்து யூவோட தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கு இட். ஸோ இத ஒரே சவுண்டா தான் படிப்பீங்க நீங்க. ஓகேங்களா? கு இட், குவிட், குவிட். ஓகேங்களா? குவிக், குவிட். இது பாருங்க, குவ ஆக், குவாக், குவ ஆக், குவாக், குவாக், குவாக். டக் வந்து குவாக் 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 பண்ணுது இல்லையா? ஸோ குவாக் குவாக் குவாக். ஓகே, குவாக். ரைட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு குவல, இதெல்லாம் லிமிட்டட் வேர்ட்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, பட் ஆனா அதுல டபுள் சவுண்ட்ஸ் வர்றதுனால நம்ம அப்புறமா படிப்போம். இது கூட நீங்க படிக்கலாம். இது படிங்க. இது என்னது? குவ குவ ஏ ஏ க குவிக், குவாக், குவிக். ரைட்? குவிக், குவிக். குவிக்னா ஃபாஸ்டா பண்ணு. குவிக், குவிக். ஸோ இதுக்கு என்ன ஆக்ஷன் திருப்பி சொல்றேன் பாருங்க. இதுக்கு பேர் வந்து கியூ, ஆனா இது வந்து சவுண்ட் போடும் குவ, அண்ட் ஆக்ஷன் வந்து இப்படி குவ 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 குவ. ஓகேங்களா? ஸோ குவ ஆக்ஷன் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, ரைட். அடுத்ததாக இப்ப நம்ம படிக்க போறது இந்த ஆக்ஷன். ரைட். இது வந்து வி என்றது அதோட பெயர். அதோட சவுண்ட் வந்து வ வ வ சொல்லக்கூடாது. வ வெறும்னே பாதி வ வ வ வ அப்படி சொல்லணும். வ வ வ வேன். ஆக்ஷன் வந்து ஒரு வேனை ஓட்டுற மாதிரி நம்ம பண்ணுவோம். வ வ வ வ வ வ வேன். வ வ வ கிடையாது. எப்போ வ ஆகும், ஆவோட சேர்ந்த பிறகு வ ஆ வ வ. இப்போதான் வ ஆச்சு. வெறும்னே தனியா இருக்கும்போது வெறும்னே வ வ வ ஆன், வேன் வந்துதா? வேன். இப்ப நம்ம இந்த பெரிய வேர்டா எழுதுவோம் பாருங்க. இங்க பாருங்க, வ ஆன் வேன் இஷ். நம்ம எஸ்ஹெச் டயக்ராஃப் பார்த்தோம் இல்லையா? வேனிஷ், வேனிஷ். வேனிஷ்னா காணாம போயிடுச்சு. சடனா ஹி வாஸ் ஜஸ்ட் ஹியர் அண்ட் ஹி வேனிஷ்ட். டக்குன்னு காணாம போயிட்டான், எங்க போனான்னு தெரியல. அந்த மாதிரி சொல்லும் போது வேனிஷ்ட். வேன் வேன் வேனிஷ்ட். இடி போட்டோம்னா வேனிஷ்ட். ஓகேங்களா? கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 வருது. 1 2 3 வந்தா நான் ஹேச்ச டபுள் பண்ண மாட்டேன். வேனிஷ்ட் வெறும் இடி தான் பாஸ்ட் டென்ஸ் போடுவேன். வேனிஷ், வேனிஷ்ட். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ். பாருங்க, இவ்வளவு பெரிய வார்த்தை உங்களால படிக்க முடியுது. உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும் போது இப்ப நீங்க இதை இப்படி படிச்சீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தப்பா வரும். அப்படி வருது பாருங்க, தப்பு. அதனால கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும்? இங்க வந்து ஒரு டயக்ராஃப் இருக்கு. எஸ்ஹெச் டயக்ராஃப் சொல்லி கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு? எஸ்ஹெச் டயக்ராஃப் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதனால கவனிக்கணும். எஸ்ஹெச் கூட வந்தா அதை சேர்த்து அப்படிதான் படிக்கணும். எஸ்ஹெச் ஓட ஆக்ஷன் என்ன நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ வேன் வேன் வேனிஷ் இடி ஃபாஸ்டா படிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். எட் வேனிஷ்ட். கிளியரா? வேனிஷ். அடுத்த வேர்டு பார்க்கலாமா? வுல வெண்ட், வெண்ட். இந்த வெண்ட் வேற, இந்த வெண்ட் வேற. இந்த வெண்ட்னா ஒரு லெட் அவுட் இருந்தா, ஒரு லெட் அவுட்னா ஒரு ஒரு வீட்ல ஒரு ஒரு ஓட்டை மாதிரி அங்க இருந்தா வெண்ட் இருக்கு, அங்க ஒரு வெண்ட் இருக்கு பாரு, அப்படி ஒரு லெட் அவுட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மனசுல கூட ஏதாவது ஒண்ணு நம்ம வச்சுட்டே இருக்கணும், அது வேற யாருக்கிட்டே சொல்லும் போது ப்ளீஸ் வெண்ட் இட் அவுட். வெண்ட் இட் அவுட்னா சொல்லி முடிச்சிரு எல்லாத்தையும் மனசுல இருக்கிறது, அப்போ பாரம் இறங்கிடும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் போது கூட வெண்ட் அப்படி சொல்லுவாங்க. வெண்ட். வெ வெண்ட், வெண்ட். புரியுதா? சோ வெண்ட். இதுவும் வெண்ட் தான். இது வெண்ட். அப்புறமா நான் சொல்றேன், அது டபிள்யூ படிக்கும் போது.
ஓகேங்களா? சோ இதோட மீனிங் வந்து he went to the market. அவன் மார்க்கெட்டுக்கு போகனான் அப்படின்ற போது தான் அந்த வென்ட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த வென்ட்டுக்கு வேற ரெண்டு மீனிங் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த வேர்டு பார்க்கலாமா? லிட். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வார்த்தைக்குள்ள இன்னொரு வார்த்தை படிச்சிட்டீங்கன்னா ஈஸி. லிட்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி படிக்க தெரியும். லிட்னு லிட்டுக்கு பக்கத்துல வே போட்டா வேலிட். ஹி ஹாஸ் அ வேலிட் பாயிண்ட். அவன் சொல்றது ரொம்ப வேலிட்னா அவன் சொல்றது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் தானே சொல்றான். ஹி ஹாஸ் அ வேலிட் பாயிண்ட். எஸ் வி கேன் டேக் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலிட்னா ஒரு அந்த அந்த அவன் சொல்றதுக்கு ஒரு கணம் இருக்கு. அந்த பாயிண்ட் அவன் சொன்னது அப்படின்னு. ஹி ஹாஸ் அ வேலிட் பாயிண்ட். ரைட்? வேலிட் வேலிட். ஓகே, ஸோ வேலிட். ரைட்? ஸோ இது எல்லாமே வேர்ட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஓட ஆக்ஷன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இப்படி வெறும்னே உங்களுக்கு வேன் ஓட்டுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். வேன். ஓகே, உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன். கியூ வந்து எப்பவுமே யூவோட தான் வரும். நீங்க கியூ பாத்தீங்களா தனியா எங்கேயுமே வராது. அத குவன்னு படிப்போம். குவன்னா டக் மாதிரி இப்படி குவ 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 ஆக்ஷன் பண்றதுதான் கியூவோட ஆக்ஷன். குவ 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 அப்படி சொல்லணும். வி வந்து நம்மளுக்கு வேன் ஓட்டுற ஆக்ஷன். அத வந்து வேன் சொல்லக்கூடாது, வெறும்னே வு 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 அப்படி மட்டும் தான் சொல்லணும். ஆவோட சேரும் போது தான் அது வேவா மாறுது. வேன் வேன். vanished vanished. went valid valid. Right? வெட்டினரி டாக்டர் இருப்பாங்களே அவங்களையும் வெட்டினரி டாக்டர்ஸ். கேன் யூ கோ டு த வெட்? டேக் யூர் பெட் டு த வெட். உன்னோட பெட், உன்னோட விலங்க, வீட்டுல வளர்க்குற விலங்க வந்து பெட்னு சொல்லுவாங்க. டேக் யூர் பெட் டு த வெட். ஓகே, ஐ டுக் மை கேட் டு த வெட். நான் வந்து என் கேட்டை வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்னா வெட்னு சொல்லுவேன். இந்த வெட் வந்து வேற. இந்த வெட்டுனா ஈரம். இந்த வெட்டுனா வெட்டினரி டாக்டரை வெட்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஆல் ரைட்? ஓகே, ரைட். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேர்ல கொடுத்துட்டோம். ஸோ பார்ப்போம். ரைட், அடுத்தது பார்க்கலாமா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து வீல முடியவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? வீல முடியிற வேர்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் இங்கிலீஷ்ல. யோசிங்க எல்லாருமே. வீல முடிகிறது. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா இங்க பாருங்க, ஹாவ் என்ற ஸ்பெல்லிங் போடுறோம்ல. ஹாவ். ஆனா இப்படியே எழுதி விட்டுறோமா என்ன? நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஈய போடுறோம். ஓகே, சோ இங்கிலீஷ் வார்த்தைங்க வீல முடியாது. வீக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஈ கண்டிப்பா இருக்கும். நோட் பண்ணி பாருங்க. கிவ். ஒரு இன்னொரு வார்த்தை பாருங்க, கிவ். க இ வ். வெறும் அவ்வளவுதான் வருது. பட் வுக்கு அப்புறம் நம்ம என்ன போடுறோம்? ஒரு ஈ போடுறோம். புரியுதா உங்களுக்கு? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in v. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in v. ஓகேங்களா? என்ற சத்தத்துல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் முடியாது. நல்லா போய் தேடி பாருங்க டிக்ஷனரியில எல்லாம். ஓகேங்களா? ரைட்? சோ இதுதான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வேணா ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in the word v. கிளியரா? சோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஹாவ், கிவ் எல்லாம் நான் சைட் வேர்டா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஹாவ்ன்றது சைட் வேர்டா கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஏன்னா நம்ம அந்த டைம்ல உங்களுக்கு இதை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனாலதான் நான் அதை சைட் வேர்டா கொடுத்தேன். ஆனா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இதையும் நீங்க வந்து கூட்டி படிக்கலாம். அதோட ஏன்னா வீல வந்து முடியாது இல்லையா, அதனால ஒரு ஈய போட்டிருக்கோங்க. சோ ஈ வந்து அங்க ஒரு டம்மினா அது ஒண்ணுமே சொல்லாது. ஈ வந்து மோஸ்ட் ஆஃப் த லெட்டர்ஸ்ல லாஸ்ட்ல வரும்போது அது எதுவுமே பேசாது, குவைட்டா இருக்கும். ஈ வந்து சும்மா டம்மியா யூஸ் பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? பாவம் அந்த ஈ, இழிச்சவா ஈ. ஓகேங்களா? சோ ஈய வந்து ரொம்ப டம்மியா யூஸ் பண்ணுவாங்க. ஹாவ், கிவ் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, நம்ம இன்னும் கத்துப்போம். அத மேஜிக் ஈயாவும் சொல்லுவாங்க சில பேரு. சில பேர் அத வந்து டம்மின்னு சொல்லுவாங்க. ஓகே, சைலண்ட் ஈன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஈக்கு 2-3 பேர் இருக்கு. மேஜிக் ஈ இருக்கு,
சைலண்ட் ஈ இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாம் என்னன்றத நம்ம போக போக பார்ப்போம். இப்போ இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆல்ரைட், shall I go to the next? இது புரிஞ்சுதா? ரிப்பீட்னா டைப் பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல ரிப்பீட் பண்ணணும்னா டைப் பண்ணுங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அப்படி புரிஞ்சதுன்னா சீனு கிளியர்னு டைப் பண்ணுங்க. சீனா ஓகே, நான் ப்ரொசீட் பண்றேன். உங்களுக்கு இது திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, எதுவுமே யாரும் டைப் பண்ணல. ஸோ நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு. ஸோ நான் ப்ரொசீட் பண்றேன். ஆல் ரைட், ஓகே. காப்பி பண்ணிட்டீங்க இல்லையா? ஓகே, ஃபானிக்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வாஸ்டா இருக்கும். அப்படியே உங்களுக்கு நிறைய திங்ஸ். இப்போ நீங்க இத்தனை ஸ்பெல்லிங் இங்கிலீஷ்ல மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா இத்தனை கொஞ்சம் ஒரு ஒரு 100 200 ரூல்ஸ் இருந்தாலும் 100 200 ரூல் மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா லைஃப் லாங்கா இங்கிலீஷ் ஈஸியா படிக்க முடியும் தானே? ஓகே, ஸோ மொத்தமா மணிக்கணக்கில் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு, கவுண்ட்லெஸ் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்பெல்லிங் ரூல் வச்சானா கொஞ்சம் இனிஷியலா முன்ன பின்ன தப்பு வரும். ஓகேங்களா? ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிரும். இந்த இடத்துல லாங் ஈ வரணும், இந்த இடத்துல ஷார்ட் ஈ வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்ப இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹேவ்ன்ற ஸ்பெல்லிங்ல நம்மளுக்கு தெரியும் ஹேவ்ன்றது இங்கிலீஷ் வார்த்தைங்க வீல முடியாது. அதனால இதை மொட்டையா வீல போட்டு முடிச்சிடக்கூடாது. இங்க என்ன போடணும், நம்ம ஒரு ஈய போட்டுடணும். ரைட், ஓகே. பாருங்க, லவ். லவ்ன்ற வார்த்தை லவ், அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு ஈய போடுறோம். கரெக்டா? அப்போ வீல எண்ட் ஆகாது. லவ், லிவ். இங்க பாருங்க, லிவ், லிவ், வ் வ் அவ்வளவுதான். வ்ல முடியுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு ஈய போடுறோம். இதே லிவ் வந்து லைவ் டெலிகாஸ்ட்ன்ற போது ஐ வந்து அதோட பெயரை சொல்லுது. ஐவ், லைவ். இங்க வந்து ஷார்ட் சவுண்ட் சொல்லுது. இவ், லிவ். இந்த வார்த்தை ஒரே வார்த்தை தான், ஆனா வேற வேற மாதிரி ப்ரொனன்சியேஷன் வருது பாருங்க. இங்க இடத்துல லைவ்னு வருது, லிவ்னு வருது. இந்த இடத்துல லைவ்னு வருது. இங்க வந்து லாங் சவுண்ட் போடுது, இங்க வந்து ஷார்ட் சவுண்ட் போடுது. ஓகேங்களா? லைவ், லிவ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்ல என்ன மீனிங்ல வருதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க படிக்கணும். ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னு வந்தா நான் இந்த இததான் இப்படி இ ஷார்ட் சவுண்ட் தான் படிப்பேன். there was a live telecast of the match அப்படின்ற போது ஸ்பெல்லிங் அதே தான், ஆனா நான் அதை வந்து இங்க ஐன்னு உச்சாரிப்பேன். ஆல்ரைட், லைவ்னு படிப்பேன். அந்த இடத்துல லிவ் டெலிகாஸ்ட்னு வராது. கரெக்டா? ஓகேயா? புரியுதா? எல்லாருக்கும் விளங்குதா? ஆல்ரைட், எஸ் பிள்ளைகளே, ரப் பண்ணலாமா போர்டு? ஸோ இத மாதிரி எல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீல எண்ட் ஆகாது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கத்துக்கிட்டோமா? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் என் ஓகேயா? ஸோ இன்னைக்கு என்னென்ன சவுண்ட்ஸ் பார்த்தோம்? குவ குவ குவ, அதாவது டக்கு மாதிரி குவ 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 பண்றோம். அப்புறமா வேன் போட்டுரும். ரைட், இப்ப அடுத்ததுக்கு போலாமா? டபிள்யூக்கு போலாமா? ஸோ டபிள்யூ. ஸோ டபிள்யூன்றது அதோட பெயர். ஆனா அதை வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாரி, இந்த எக்ஸ் எக்ஸ் வந்து க்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னவா சொல்லுவோம்? அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்ப நீங்க எழுதலாம் வேக்ஸ், வேக்ஸ். எக்ஸ் அதோட பெயர், அதோட சவுண்ட் வந்து வெறும்னே கிஸ்ன்னு சொல்ற மாதிரியே, பட் அப்படி சொல்லணும். அதான் ஆக்ஷன் அதோட. இதுக்கு வந்து இது வந்து ஸோ டபிள்யூ வந்து ஆக்ஸ், வேக்ஸ், வேக்ஸ். ரைட், ஆஸ், வாஸ். வாஸ் வந்து ஒரு ஹனிபி மாதிரியே ஒரு இன்செக்ட் இருக்கும், இப்படி பறக்கும். அது தேன் கூடியன்னு சொல்லுவீங்களா, ஒரு மாதிரி அப்படி ஒரு ரெட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? அது வந்து கொத்துச்சுன்னா நம்மளுக்கு வீங்கிடும். தேனி கிடையாது, பட் வேஸ்ப்ன்னு சொல்லுவாங்க. அது ரெட் கலர்ல இருக்கும் பெருசா இப்படி. ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா நீளமா இப்படி இருக்கும். அது வந்து வேஸ்ப்ன்னு சொல்லுவாங்க. அது
asp, wasp, wasp. ஓகே, எப்படி படிக்கணும்? வ், ஆ, வா, வ், ஆ, wasp, wasp, வ், asp, wasp. இப்போ நீங்க இந்த வார்த்தையை படிக்கலாம். வ், வ், and, went, wh, and, wh, 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 and, went. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? இப்படி கண் அடிக்கிறது விங்க். he winked his eyes. okay, winked, winked. ink, wink, winked. past tense winked. okay, winked. 1 2 3 வருது, அதனால நான் இங்க k டபுள் பண்ணல. wink, wink, winked. right? so w ல words பார்த்துட்டோமா? ல வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ல எண்ட் ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த எக்ஸ்மஸ் தவிர மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் ஜைலோபோன் அப்படின்னு வரும்போதெல்லாம் சவுண்ட் வரும், சவுண்ட் வரும். அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். இன்னைக்கு ஆல்டர்னேட்ஸ் சவுண்ட்ஸ் வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். இன்னைக்கு வந்து எக்ஸ் வந்து சத்தம் போடுறது மட்டுமே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக லாஸ்ட்ல தான் அந்த சத்தம் போடும். இங்க பாருங்க, பாக்ஸ், ஆக்ஸ், பாக்ஸ், ஆக்ஸ், பாக்ஸ், ஃபாக்ஸ், ஆக்ஸ், பாக்ஸ், ஃபாக்ஸ். ஆக்ஸ் கூட நீங்க எழுதலாம், ஆக்ஸ். இப்ப ஆக்ஸ் நம்மளுக்கு படிக்க தெரியுமா? ஆக்ஸ்க்கு முன்னாடி ப போட்டா பாக்ஸ், போட்டா ஃபாக்ஸ், போட்டா பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பாக்ஸ், chicken pox, right? chicken pox. இங்க பாருங்க, இத நீங்க படிங்க பார்க்கலாம். படிங்க. கூட்டுங்க, கூட்டுங்க. பண்ணீங்களா? ட்ரை பண்ணீங்களா? இண்டெக்ஸ், ட எக்ஸ், ஆக்ஸ்ல, இண்டாக்ஸ்ல, இண்டெக்ஸ், எக்ஸ். இப்படி போச்சு என் வாய். எக்ஸ், இன். இது ஆல்ரெடி உங்களுக்கு படிக்க தெரியுமா? இன்ன்ன்றது டக்குன்னு படிச்சிருவீங்க. த எக்ஸ், டெக்ஸ். இது கூட இஎக்ஸ் வந்தாலே எக்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ். அப்ப இங்க வெறும்னே நீங்க வந்து இன் த எக்ஸ், இண்டெக்ஸ் டக்குன்னு படிச்சிடலாம். இந்த மாதிரிதான் ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணணும் நீங்க. ஒரு 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 ஸ்பெல்லிங்ல இன்னொரு ஸ்பெல்லிங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கடகட கடகடன்னு படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி போனிக் சவுண்ட் போட்டு ஒன்னும் கூட்டி கூட்டி எல்லாம் படிக்க மாட்டீங்க, டக்கு டக்குன்னு படிச்சிருவீங்க. The point is, இது எதுக்கு பண்றோம் இந்த பிராக்டிஸ் போனிக்ஸ்ன்றது? உங்களுக்கு ரீடிங்க ஈஸி ஆக்கிறதுக்காக. இப்ப ஒவ்வொரு வாட்டியும் தமிழ்ல உட்காந்து நீங்க ஸ்பெல்லிங்க கூட்டி கூட்டியா படிக்கிறீங்க. அதை பார்த்த உடனே அந்த வார்த்தையை வந்து பண்ணி அம்மான்றது, இது மான்னு தெரியும், ஆன்னு தெரியும், அம்மான்னு டக்குன்னு படிச்சிடுறீங்க இல்லையா? அதே மாதிரிதான் இங்கிலீஷும் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஆனா நீங்க டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க பண்ணாம நீங்க வந்து வெறும் நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் புக்ல போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா வராது. டே டு டே லாங்குவேஜ்ல, டே டு டே உங்களோட லைஃப்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க போனிக்ஸ்க்கு ஒதுக்குனா போறோம். 10 மினிட்ஸ் உங்களால கொடுக்க முடியும் தானே? 10 மினிட்ஸ் ஆல உங்களால பிராக்டிஸ் பண்ணணும். ஆல்ரைட், அடுத்த சவுண்டுக்கு போலாமா நம்ம? எஸ், கேன் ஐ கோ டு த நெக்ஸ்ட்? ரைட். ஸோ இண்டெக்ஸ். வேற என்ன பண்ணலாம்? லாட்டெக்ஸ், 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 அபெக்ஸ், apex, apex, apex. annex, பக்கத்துல இருக்க பில்டிங். apexனா மேல, டாப். apex, annex, annexனா பக்கத்துல. annex அடுத்த பில்டிங்ல இருக்கு, annex பில்டிங்ல இருக்கு. annex, 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 apex, annex, latex, index. index என்ன? உங்க புக்ல இருக்கிற ஃப்ரண்ட் பேஜ்ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ, டேக் த இண்டெக்ஸ் அவுட், அதுல என்ன பேஜ் நம்பர் போய் பாருங்க, அதுதான் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ், இண்டெக்ஸ், அபெக்ஸ், அனெக்ஸ், லாட்டெக்ஸ். ஐ திங்க் நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். பாக்ஸ், இது இந்த வேக்ஸும் இங்க வேணா எழுதிக்கோங்க, ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. வேணா இங்க வேக்ஸ். ஆல்ரைட், அடுத்ததுக்கு போலாமா? மேக்ஸ்ல மேட்ரிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் பாருங்க. மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ். இப்ப இது மேட்னு ஆல்ரெடி உங்களுக்கு படிக்க தரும். மேட், மேட் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் டக்குன்னு படிச்சுட்டோம் பாருங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும்.
அடுத்தது போலாமா இன்னைக்கு? ஒய் என்ற சத்தம் பார்க்கலாமா? ஒய் என்ற சத்தம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா ஒய் வந்து 3 சத்தம் போடும். ஓகேங்களா? ஸோ ஒய்ன்றது லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஏன்னா ஒய்யோட டீட்டெயில்டா ஒரு கிளாஸ் எடுக்கணும். ஒய் வந்து லாஸ்ட்ல வந்தா வேற சவுண்டு போட்டும், ஃபர்ஸ்ட்ல வந்தா வேற சவுண்டு போடும். ஒய் வந்து கொஞ்சம் நிறைய படிக்கணும் அதை பத்தி. அதனால அதுக்குன்னு தனியா ஒரு கிளாஸ் வைக்கிறேன் நான். ஓகேங்களா? நம்ம டைரக்டா ஜெட்டுக்கு போயிடலாம். ஆனா ஒய் வந்து முன்னாடி வந்தா அது ய ய ய யஸ் வரும். சரி, முன்னாடி இருக்கிற வேர்ட்ஸை பார்த்துடலாம். ஒய் இதுக்கு இன்னைக்கு ஏபிசிடியை ஃபுல்லா முடிச்சிருவோம் நம்ம. ஓகேங்களா? ஒய்ன்றது முன்னாடி வந்தா, பின்னாடி வர சவுண்ட்ஸ் நான் அப்புறமா சொல்லி தருவேன். முன்னாடி வர சவுண்ட்ஸ் வந்தா ய ய யாம், கிழங்கு அப்படின்னு வரும்போது ய ஆம், யாம் யாம் யாம். அப்புறம் யக், இது ரொம்ப யக்கா இருக்கு, எனக்கு இந்த பீஸா பிடிக்கவே இல்லை, இல்லை எனக்கு இந்த சூப் பிடிக்கல, இட்ஸ் வெரி யக்கி யக்கி. அதுக்கு ஆப்போசிட் என்னது? யம், ரொம்ப டேஸ்டியா இருக்கு, யம் அப்படி. ஓகே, யமி, யமி. ஓகே, யம், யக்கு, யாம். ஓகே, இதெல்லாமே வந்து ஒய்ன்றது ய ய சவுண்ட் போடும். எஸ் 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 எட் yet. He's yet to come. அவன் இன்னும் வரவே இல்ல. He's yet to come. இன்னும் வரதுக்கு அவனுக்கு இன்னும் வருவான் அப்படி. He's yet to come. All right. So next we have yelp. What we'll say? Yelp. So yelp, yelp. So how do you make it? Yelp. See, you say how எப்படி வாய் போச்சு பாருங்க. இப்படி போச்சு. அப்புறம் yelp. Got it? Yelp. How do you blend it? Yelp, yelp. Right, that. Yet, yam, yuck, yum, yes. So many words we have seen in Y. So Y makes y sound, right? All right. So let's go to the next. Yes. So let's go to the next. Okay. Z. Now we are coming to the Z sound. Right. So Z, Z, Z அப்படின்னு பண்ணோம். யக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஒய் மாதிரி ஒரு ஆக்ஷன் இப்படி வச்சா ய. இப்ப பாருங்க, நான் ய, இது ஒய் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் யோட ஆக்ஷன். ய ய ய ய ய ய. ஜெட்டுக்கு வந்து கைய வந்து சும்மா வந்து ஜெட் மாதிரி, இல்ல இப்படி கூட பண்ணலாம். சும்மா வந்து ஒரு அப்படி. ஜிப் zip, 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 zip. Zig, zag. இந்த zigzag இப்படி போறதுதான் zigzag. ஓகேங்களா? இப்படி இது வந்து zigzag. ஒரு ஈவனா இல்ல, zigzag-ஆ இருக்கும் லைன்ஸ். zigzag, zigzag, zigzag. zen, zest. So இது எல்லாமே z சவுண்ட். ஓகேயா? புரியுதா உங்களுக்கு எல்லாருக்குமே? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வெற்றிகரமா ஏபிசிடி உள்ள சவுண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஜிங்க், இங்க். எண்ணுக்கு பக்கத்துல எப்பவுமே கே வந்தா இங்க் இங்க்னு படிக்கணும். பாத்தீங்கன்னா இங்க் இங்க், ஜிங்க் ஜிங்க். ஓகேங்களா? ஜிங்க், இங்க், ஜிங்க். ரைட்? அடுத்தது போலாமா? இன்னைக்கு ஒரு ரூல் பார்க்கலாமா? டைம் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ நம்ம வந்து ரூல் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு? இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? இப்ப ஏபிசிடி ஃபுல் பாட்டு உங்களால படிக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களால பாட முடியும். திருப்பி பாருங்க, நீங்க 4 நாளா பாடுங்க. இப்படி ஆபகட முடித்திக்கோங்க. அஃபக ஹ இ ஜ க இ ம். ஓகே, ஏபிசிடி மாதிரியே பாடுங்க.
ab k d f g. அதுக்கப்புறம் ஈஜ ஹ ஈஜ க அதுக்கப்புறம் இங்க ஆரம்பிங்க. ஆப்ப குவ இஸ்ட அ. அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த லைன் சொல்லுங்க. உவ க்ஸ் ய ஸ். ஓகே, உவ க்ஸ் ய ஸ். ரைட். ஸோ ஏபிசிடிய நீங்க சவுண்ட்ஸ்ல கூட கண்டிப்பா பாடலாம். அந்த மாதிரி இப்போ இனிமேல் டெய்லி உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இதை பாடி பாடி பாருங்க. அப்போ எல்லா சவுண்ட்ஸும் உங்களுக்கு தரோ ஆயிடும். தரோ ஆயிடுச்சுன்னா ஈஸியா உங்களுக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த அந்த லெட்டர் வந்தா, அந்த சொற்கள் வந்தா உங்களால சவுண்ட்ஸ் போட்டு படிக்க முடியும். ஆல் ரைட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதுல வெறும் நம்ம இப்ப எல்லாமே பண்ணிட்டோம் இல்லையா? ஒரு வார்த்தை ஒரு லெட்டர் விடாம நம்ம எல்லாமே படிச்சிட்டோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான ரூல் பார்க்க போறோம். ரூல்னா என்னன்னா, இப்ப நீங்க பாப்பீங்க சி வருமா சிகே வருமா, சி போடணுமா இல்ல லாஸ்ட்ல கே போடணுமா இல்ல சிகே போடணுமா? ஓகே, மோஸ்டா இந்த சி வராது. கே போடணுமா சிகே போடணுமா? நம்ம முன்ப கே போடணுமா கே சி போடணுமா கே போடணுமான்றது நம்ம ஒரு ரூல் பார்த்தோம். சி டேக்ஸ் AONU, கே டேக்ஸ் INE. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது கேட்டுன்னு வரும்போது இப்படி எழுதுவோம். ஓகேங்களா? இங்க கைட்டுன்னு வரும்போது கைட்டு இப்படி எழுதுவோம். இந்த கை ஐ வரும்போதெல்லாம் இப்படி எழுதுவோம். ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரைட். பட் நம்ம லாஸ்ட்ல எண்ட் ஆகும் போது இப்ப நான் ஒரு பேக்னு வேர்டு எழுதுறேன். ஏன் மிஸ் இப்படி எழுதக்கூடாதா மிஸ்? இது கரெக்டா இது கரெக்டா? இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? இதை ஏன் இப்படி எழுதக்கூடாது மிஸ்? இது கூட தானே க தானே பேக். ஏன் ஏன் இப்படி எழுதக்கூடாது? இது கூட தானே பேக்கு. ஏன் இப்படிதான் எழுதுறோம்? நம்ம பேக்கு ஏன் சீக்கே தான் போடுறோம், ஏன் இதை போடுறது இல்லை அப்படின்னு இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? ஸோ ஃபானிக்ஸ் ரூல் படி எப்படின்னா, இங்கிலீஷ்ல உங்களுக்கு கான்சனன்ட் அண்ட் வவல்ஸ் இருக்கு இல்லையா? கான்சனன்ட் அண்ட் வவல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த வவல்ஸ்ல ஷார்ட் சவுண்ட். ஷார்ட் சவுண்ட்னா என்னது? இப்படி வரும் இல்லையா? எப்பெல்லாம் அ எ இ ஆ அப்படியெல்லாம் வருதோ நீங்க இததான் போடணும். ஷார்ட் சவுண்ட் வரும் போதெல்லாம் சிகே தான் போடணும். இங்க என்ன ஆச்சு? பேக். என்ன ஆச்சு? பேக். ஷார்ட் சவுண்ட் தானே வந்துச்சு. இது எப்ப போடணும்னா கான்சனன்ட். ஒரு வார்த்தை க வரத்துக்கு முன்னாடி கான்சனன்ட் சவுண்ட் வருது. கான்சனன்ட் சவுண்ட் வருது, அதுக்கப்புறம் க சத்தம் வந்தா இந்த க போடணும். என்ன பண்ணணும்? கான்சனன்ட். ஒரு எக்ஸாம்பிள்ல காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். கரெக்டா? ஒரு கான்சனன்ட் சவுண்ட் வரத்துக்கு அப்புறமா க உச்சாரணம் வந்ததுன்னா நீங்க வெறும்னே கே மட்டும் தான் போடணும். ஆனா ஷார்ட் சவுண்ட் வந்ததுன்னா இந்த சவுண்ட் அ எ இ ஆ அதிகபட்சத்துல இதுதான் வரும். அப்போ நீங்க சிகே தான் போட வேண்டியதா இருக்கும். பட் இப்படியும் வரும். இங்க இது மட்டும் நிறுத்தல, ஷார்ட் கான்சனன்ட் இல்லாட்டி லாங் வவல் சவுண்ட். இப்ப இந்த லாங் வவல் சவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச லாங் சவல் கிடையாது. இன்னும் நிறைய இருக்கு வவல் சவுண்ட்ஸ். அது நான் அப்புறமா சொல்லி தருவேன். பட் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, கான்சனன்ட்டும் லாங் வவல் சவுண்ட் வந்தா இந்த க போடணும், ஷார்ட் சவுண்ட் வந்தா இந்த க போடணும். இப்ப நீங்க எக்ஸாம்பிள்ல தெரிஞ்சுப்பீங்க பாருங்க. இங்க பாருங்க, ஷார்ட் வவல் சவுண்ட். ஓகே, இது இப்ப நான் பாருங்க. இப்போ பேக், லாக், ட்ராக் எல்லாமே அதோட ஷார்ட் சவுண்ட் போடுது. அதனால நான் சிகே தான் போடுவேன். நான் இப்படி போட மாட்டேன். இது தப்பு. ஏன்னா இங்க என்ன ட்ர ஆக்கு. நான் டிக்டேஷன் வேர்ட் கொடுக்கும் போது ஆக்கு சொன்னேனா இல்ல ஏக்கு சொன்னேனான்னு கவனிக்கணும். ஓகேங்களா? அதனால சவுண்ட கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இப்படி போடக்கூடாதுன்னு. படிக்கும் போது ஈஸி, இதை பார்த்த உடனே ஆக்குன்னு படிச்சிருவீங்க. ஆனா எழுதும் போது உங்களுக்கு தெரியணும் எந்த க எழுதணும்னு.
ஓகே, அப்ப இந்த பக்கம் வரலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சிங்க், இங்க். அப்ப என்ன, கக்கு முன்னாடி என்ன வந்தது? என் என்ற கான்சனன்ட் வந்தது. அப்போ நான் இதை இப்படி போட மாட்டேன், இது தப்பு. இப்படிதான் போடுவேன். சிங்க், பிங்க். கக்கு முன்னாடி என்ன வருது? என்ற சத்தம் வருது, பிங்க். புரியுதா உங்களுக்கு எல்லாருக்குமே? ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இது டவுட் இருக்கா? டவுட்னா டீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணோம்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க, ட்ரிங்க், டிராங்க். அப்ப எல்லாமே என்ன சவுண்ட் வருது? இந்த மாதிரி என் சவுண்ட் வர்றதுனால நான் இது போட மாட்டேன், இது மாதிரி தான் போடுவேன். ஓகேங்களா? வேற எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா வேற என்ன கொடுக்கலாம்? டிராங்க், ட்ரிங்க், சங்க். மோஸ்டா என் வருது பாருங்க லாஸ்ட்ல. ஓகேங்களா? சோ வவல் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது, கான்சனன்ட் வந்தா கே, இந்த வெறும்னே கே தான், கிக்கிங் க தான் போடுவீங்க. இதுக்கு பேர் என்னது? கிக்கிங் க. ஓகேங்களா? மத்தபடி இந்த மாதிரி வவல் சவுண்ட் வந்தா, லாங் வவல் சவுண்ட் வந்தா, ஷார்ட் வவல் சவுண்ட் வந்தா உங்களுக்கு சிகே தான் போடுவீங்க. நிறைய வேர்ட்ஸ் பாருங்க, டக்கு, லக்கு, பிளக்கு. எல்லாத்துலயும் பாருங்க அ அ அ அ அ அம்பர்லாவோட ஷார்ட் சவுண்ட் வருது, அதனால அங்க போட்டுரும். இப்போ இன்னொன்னு வந்து லிக்கு, பிக்கு. இப்ப எல்லாத்துலயும் என்ன வந்தது? ஈயோட ஷார்ட் சவுண்ட் வருது, பிக்கு, லிக்கு. அதனால சிகே போட்டேன் நான். ஓகேங்களா? ரைட். ட்ரெக்கு. ஓகே, எக்கு இந்த பக்கம். ட்ரெக்கிங். நான் பாரு இப்போ அனதர் வேர்டு. இப்ப நீங்க இப்போ ஒரு வேர்டு பாத்தீங்களா, ஜிங்க். இதுல பாத்தீங்கன்னா என் வருது மிஸ், ஆனா சி போட்டீங்க. அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸும் நம்ம பார்ப்போம். எக்ஸெப்ஷன்னா அது வந்து இந்த ரூல் ஃபாலோ பண்ணாது, அது வந்து சைட் வேர்டா நம்ம கத்துப்போம். அது ரொம்ப 1% தான் இருக்கும். 100% இதை ஃபாலோ பண்ணும் போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து 1% தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். புரியுதுங்களா? நெக். இப்ப நம்ம இத சம்பந்தப்பட்ட ஒரு வேர்ட் வால் கேம் பார்த்துட்டு நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். ஆல்ரைட், கிளியரா? சோ என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஷார்ட் சவுண்ட் வரும்போது எல்லாமே ஏ இ ஐ ஓ யூ அப்படி இல்லாம அ எ இ ஒ அ அப்படின்னு வரும்போது எல்லாமே சிகே போடுவீங்க. கான்சனன்ட்டும் லாங் வவல் என்னன்னு நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? அப்போ நான் திருப்பி உங்களுக்கு எழுதி காமிப்பேன் அதை. கான்சனன்ட் இல்ல லாங் வவல் அது வரும்போது உங்களுக்கு நீங்க வெறும்னே கே தான் போடுவீங்க. ரைட்? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இது எல்லாமே பிராக்டிஸ்ல தான் வரும் உங்களுக்கு. நீங்க புக்ல எழுதி வச்சுட்டீங்கன்னா, மனப்பாடம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியாது. சரி, நான் வேர்ட் வால் ஆக்டிவிட்டி ஷேர் பண்றேன், நீங்க அதுலயும் பாருங்க, இன்னும் ஈஸியா புரியும் உங்களுக்கு. பாருங்க, நான் ஷேர் பண்றேன். ஓகே, let me share the word wall activity. ஓகேங்களா? பாருங்க இப்போ. Is my screen visible, sir? Yeah, yes, ma'am. இருங்க. இப்ப பாருங்க. பார்க். பார்க்ல என்ன வந்தது? ஆர் என்ற கான்சனன்ட் சவுண்ட் வருது. அப்ப ஆர் வரும்போது நீங்க என்ன போடணும்? கான்சனன்ட் வந்தா எது எடுக்கணும்? கேயா சிகேவா? நான் என்ன சொன்னேன்? கான்சனன்ட் வந்தா வெறும்னே கே தானே போடணும். அதனால பார்க்குன்னு வரும்போது ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க, ஆர்க். ஓகே,
இப்ப பாருங்க, இது வந்து என்னது? லாக், ஆக்கு. அப்போ ஆ என்ற சத்தம் வருது. அப்போ ஆ வந்தா நான் என்ன எடுத்து எழுதணும்? லாக் எப்படி எழுதணும்? சிகே தானே எடுக்கணும், ஏன்னா ஆ சத்தம் வந்தது கரெக்டா, அதனால சிகே தான். அடுத்தது பாருங்க, இது வந்து மில்க். அப்போ இல் என்ற சத்தம் தான் கேக்குது எனக்கு. அப்போ இல் என்றது என்னது? ஒரு கான்சனன்ட். அப்போ எது எடுப்பேன்? கேயா சிகேவா? கே தான் எடுப்பேன் கரெக்டா. மில்க், இல் என்றது ஒரு கான்சனன்ட், அதனால கே தான் நான் சூஸ் பண்ணுவேன். மில்க், மில்க். எல்லாரும் ஸ்பெல்லிங் எழுதுங்க பார்க்கலாம். இது வந்து நெக், கழுத்து. கழுத்த நெக், எ எ எ என்ற ஒரு வவல் சவுண்ட், ஷார்ட் வவல் சவுண்ட் கேக்குது, அதனால நான் சிகே தான் எழுதுவேன். நெக், நெக். இப்ப அடுத்தது பாருங்க, இது வந்து ஃப்ளாஸ்க். ஃப்ளாஸ்க் அப்படி வரும்போது என்ன, கேக்கு முன்னாடி என்ன சவுண்ட் வருது? என்ற சத்தம் வருது. ஆஸ்க், ஆஸ், இஸ் வருது, அதனால இப்போ இந்த கே தான் எடுப்பேன். ஏன்னா கான்சனன்ட், எஸ் வந்து என்னது? கான்சனன்ட் தானே, அப்போ நான் வெறும் கே தான் எடுப்பேன். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, இது வந்து ஷார்க். அப்போ ஷார்க்ல என்ன வருது? ஆர் என்ற கான்சனன்ட் சவுண்ட் வருது. அப்போ கான்சனன்ட் வந்தா எந்த க எடுப்பேன்? இந்த க தான் எடுப்பேன், இந்த க எடுக்க மாட்டேன். ரைட், கே என்ற கிக்கிங் க தான் எடுப்பேன். அடுத்தது பாருங்க, இது வந்து சில்க். சில்க் சாரி இங்க இருக்கு, சில்க். அப்போ சில்க்ல என்ன வருது? கேக்கு முன்னாடி என்ன சத்தம் வருது? ல் என்ற சத்தம் தான் வருது. அப்போ என்ன பண்ணுவேன் நான்? கான்சனன்ட் சவுண்ட் தான் வருது. அப்போ நான் இந்த க தான் எடுப்பேன், கிக்கிங் கே தான் எடுப்பேன். ஓகேங்களா? கவனிங்க, கேக்கு முன்னாடி, கேன்ற சத்தத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வவல் கேக்குதா, கான்சனன்ட் கேக்குதான்னு இன்னைக்கு பாருங்க. சிக்கு, இ, இக்க, என்ற வவல் சத்தம் கேக்குது, அதனால நான் இந்த சி கே தான் எடுப்பேன். சிக்கு, ச எழுதுவேன், அப்புறம் சிக்கு. பாருங்க அடுத்தது, இப்ப இது வந்து கிளாக். கிள, ஆ, ஆ என்ற வவல் சத்தம் கேக்குது, அதனால இந்த சி கே தான் எடுப்பேன். அடுத்தது பாருங்க, இது வந்து ஒரு ஸ்டிக். ஸ்டிக்னா என்னது? இ, இ என்ற வவல் சத்தம் கேக்குது, அதனால நான் சிகே தான் எடுப்பேன். ஏன்னா இக்கு, இக்கு வருது பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ ராக். இது வந்து ஒரு பாறாங்கல்லு, ராக். அப்ப என்ன கேக்குது? ஆக்கு அப்புறம் தான் க கேக்குது. ஆ என்றது என்னது? ஷார்ட் சவுண்ட், ஷார்ட் வவல் சவுண்ட், அதனால நான் சிகே தான் எடுப்பேன். ஆக்கு, ராக். அடுத்தது பாருங்க, இது ட்ரக்கு. ட்ரக்கு, ட்ரக்குக்கு கேக்கு முன்னாடி என்ன கேட்டது? அ, அ, அம்பர்லாவோட வவல் சவுண்ட் தான் கேக்குது எனக்கு, அதனால நான் சிகே தான் எடுப்பேன். புரியுதா எல்லாருக்குமா? எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இது வந்து டக்கு. டக்குக்கு முன்னாடி, கேக்கு முன்னாடி என்ன சத்தம் கேட்டுது? அ, 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 அம்பர்லாவோட ஷார்ட் சவுண்ட், அந்த வவல் ஷார்ட் சவுண்ட் கேக்குது, அதனால சிகே தான் எடுப்பேன். அடுத்தது பாருங்க, இங்கு. இங்கு, கேக்கு முன்னாடி என்ன கேக்குது? என்ற சத்தம் தான் கேக்குது, அதாவது கான்சனன்ட். அப்போ நான் சீக்கே எடுக்க மாட்டேன், அப்போ இந்த க தான் எடுப்பேன் நான். இங்கு. லாஸ்டா பாருங்க, இப்ப பாருங்க, இது வந்து ஃபோக். ஃபோல், ஃபோர்க். என்ற சத்தம் கேக்குது, அதனால அது என்றது என்னது? ஒரு கான்சனன்ட், அதனால நான் கே தான் எடுப்பேன். ஃபோர்க், ஃபோர்க். வெரி குட். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வேர்ட் வால் ஆக்டிவிட்டி மூலியமாவும் உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். இதை திருப்பி போய் பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 5 சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டோம், அதோட ஆக்ஷன்ஸும் கத்துக்கிட்டோம், அப்புறம் சிகே அண்ட் கே ரூல பார்த்தோம். ஆல்ரைட், எஸ். அப்புறமா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் வின்றது பார்த்தோம் நம்ம. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே, ரைட்? ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். நன்றி, தேங்க்யூ.